அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத் கமா பாரக்த அலா இப்ராஹீம வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன் நாஸு தகு ரப்பக்குமுல்லதீ ஹலககும் மின் நஃப்ஸின் வாஹிதா وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. قال رسول الله صلى الله عليه وسلم فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய வீட்டில் ஜுமுஆ என்று சொல்லக்கூடிய மார்க்கத்தின் முக்கியமான கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இங்கே ஒன்று கூறுகிறோம். இப்படிப்பட்ட நல்ல சந்தர்ப்பத்தில் இஸ்லாத்தின் வளர்ச்சியிலும் வீழ்ச்சியிலும் பெண்களின் பங்கு அப்படிங்கிற தலைப்பில் நம்ம போன வாரம் சில பெண்களை பற்றி இல்லையா, நம்ம அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வீழ்ச்சிக்கு முன்னால இஸ்லாமிய வளர்ச்சி விஷயத்தில் இஸ்லாம் மேலோங்குவதற்காக பெண்கள் செய்த தியாகங்கள் என்ன, சிரமங்கள் என்ன, கஷ்டங்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம போன வாரம் சுருக்கமாக ஒரு 5 பேரை பற்றி பார்த்தோம். எந்த 5 பேர்? ஒன்று ஆசியா இல்லையா, ஃபிரௌனுடைய மனைவி, அவங்கள பற்றி பார்த்துருக்குறோம். 2வது மரியம் அலைஹிஸ்ஸலாம். 3வது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா. 4வது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா. 5வது ஹவுலா பின்த் சஅலபா இல்லையா, ஹவுலா பின்த் சஅலபா ரலியல்லாஹு அன்ஹா. இந்த 5 பேருடைய வரலாற்று செய்தியை சுருக்கமாக போன வாரம் பார்த்தோம். இந்த வாரம் 6வது பெண்மணி யார் என்று சொன்னால் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. மார்க்கம் வளருவதற்கு, இந்த மார்க்கம் மேலோங்குவதற்கு, இந்த மார்க்கத்துக்காக நிறைய பெண்கள் உதவி செஞ்சாங்கல்ல, அதில் ஒரு முக்கியமான பெண்மணி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. யாருடைய மகள்? அபூபக்கர் சித்திக்குடைய மகள் அஸ்மா பின்த் அபீ பக்கர் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க செஞ்ச பல்வேறு உதவிகளில் ஒரு முக்கியமான கட்டத்தில் செய்த உதவி என்ன என்று சொன்னால், ஹிஜரத்தில் செய்த உதவி. ஹிஜரத்தில் என்ன பண்ணாங்க? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்திக்குடைய வீட்டுக்கு வர்றாங்கல்ல, என்ன பண்ணுறாங்க? 2 பேருமா சேர்ந்து தானே ஹிஜரத்து பண்ணுறாங்க. இந்த 2 பேருமா சேர்ந்து ஹிஜரத்து பண்ணுறதுக்கு முன்னால் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நேராக மதீனாவை நோக்கி போகாமல் எதை நோக்கி போவனே? சௌரு குகையை நோக்கி போவனே. மதீனாவுடைய உல்டா திசையில் சௌரு குகை இருக்குது, சௌரை நோக்கி போகணும். அங்கே போய் 3 நாள் தங்கணும். அப்போ தான் இந்த எதிரிகள் தேடுறாங்கல்ல, அது காலப்போக்க என்னவாயிரும், அது வீழ்ச்சி ஆயிரும் அப்படின்னு ஆறி போயிருங்கிறதுக்காக உல்டா திசை மதீனாவுண்டு சொல்லிப்புட்டு இந்த திசையில போகாம உல்டா திசையில போறாங்க. இதை அஸ்மா நாயிட்ட சொல்லிட்டு போறாங்க. அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அப்ப போறாங்க. 3 நாள் போய் குகையில தங்கனே. அதை தாண்டி சுமார் 1 வாரமாக பிரயாணம் பண்ணி மதீனாவுக்கு போகணும். சுமார் 10 நாள் பிரயாணம் பண்ணணும்னு சொன்னா சாப்பாடு வேணுமா இல்லையா? இந்த சாப்பாடு கட்டி கொடுத்தவங்க யாருன்னு சொன்னா, யாரு கட்டி கொடுத்தாங்க? இந்த அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சாப்பாடு, ரொட்டி, 10 நாளைக்கு தேவையான அந்த உணவை எல்லாம் கட்டிட்டாங்க. அது ஒரு பண்டல் மாதிரி என்ன செய்யறாங்க,
அந்த பொட்டணம் போடுறாங்க. போட்டா அதை கட்டுறதுக்கு வந்து கயிறு இல்லை, சரியா? அந்த ஒரு பாக்கெட் மாதிரி போட்டாங்க, அதை கட்டி விடுவாங்க, கட்டி ஒட்டகத்தில் வந்து கட்டி விடுவாங்க. அதுக்கு வந்து அவங்கள்ட்ட வந்து கயிறு இல்லை. அதுக்கு கயிறு இல்லாதனால அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா தன்னுடைய வாப்பா இருக்கிறாங்கல்ல அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட கேட்டாங்க, மா அஜிது ஷைஅன் அர்பதிஹு இல்லா நிஃபாக் இல்லா நிதாகதி. அந்த கயிறை கட்டுறதுக்கு வந்து அந்த பொட்டணத்தை கட்டுறதுக்கு என்னோட கயிறு இல்லை. எந்த கயிறுக்குன்னு சொன்னா அந்த இடுப்புல கட்டிருப்பாங்கல்ல, பெண்கள் இடுப்புல கட்டிருப்பாங்கல்ல, அந்த கயிறு தான் இருக்குது, அதை தவிர என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அப்படின்னு அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா வாப்பாட்ட சொல்லுவாங்க. வாப்பா அபூபக்கர் சித்திக்கு சொல்லுவாங்க, ஃபஷுக்கீஹி, அதை என்ன செஞ்சிரு, அதை அவிழ்த்து கிழிச்சிரு, அதை ரெண்டா கிழிச்சிரு. கிழிச்சு வந்து ஒன்ன வந்து ஏன் ஒட்டகத்திலையும் இன்னும் ஒன்ன ரசூலுல்லாஹ்வுடைய ஒட்டகத்திலையும் கட்டிரு அப்படின்னு அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு மகள்கிட்ட சொன்னாங்க. ஃபஃபஅல்து, நான் என்ன செஞ்சேன், அதே மாதிரி செஞ்சிட்டேன். அப்படி செஞ்சிட்டனால ஃபசும்மிது ذاتன் நிகாத் ذاتன் நிதாகைனி, எனக்கு அதான் நிதாகைனி என்று சொன்னால் ரெண்டு கச்சை உடையவர்கள். அப்ப நிதாகதைன், ரெண்டு கச்சை உடையவள் என்று எனக்கு பேர் வந்திருக்கிறது அப்படிங்கிற இந்த செய்தி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றதாக இமாம் புகாரி 3909வது ஹதீஸாக இந்த செய்தியை பதிவு பண்றாங்கன்னு சொன்ன. அப்ப ஹிஜ்ரத் என்பது வந்து ஒரு கஷ்டமான நேரம். அந்த கஷ்டமான சமயத்திலேயே கட்டுறது கூட பெரிய அளவுக்கு கயிறு இல்லாதனால என்ன பண்ணாங்க, அவங்களுடைய துணியில் இருந்த ஒன்றை கிழிச்சு என்ன பண்ணாங்க, கட்டி அனுப்புனாங்க அப்படின்னு சொன்னா இது அவர்கள் செய்த பெரிய ஒரு உதவி இல்லையா? ஹிஜ்ரத்துக்கு பிறகுதான் மார்க்கம் பெரிய அளவுக்கு வளர்ந்தது. 13 வருஷமா மக்காவுல பெரிய அளவுக்கு மார்க்கம் வளரவில்லை. ஹிஜ்ரத்துக்கு பிறகு பாத்தீங்களாக்க சரன்னு மக்கள் என்ன செய்யறாங்க, கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு வர்றாங்க என்ற வரலாறு இருக்கிறது. அப்ப இவங்க வந்து பெரிய தியாகம் செஞ்சிருக்கிறாங்கிறதுக்கு இது முக்கியமான வரலாறு. ரெண்டாவது பாத்தீங்களாக்க உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹ்வை பிடிக்கிறதுக்காக அபூஜஹில் என்ன பண்ணிட்டான், வீட்டுக்கு வந்தானா இல்லையா, தேடி அபூஜஹில் வீட்டுக்கு வர்றான். அதே மாதிரி என்ன அறிவிப்பு செய்யறாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய தலையை கொண்டு வந்தா என்ன செய்வோம், 100 ஒட்டகங்களை கொடுப்போம் சொன்னாங்களா இல்லையா? இப்படியெல்லாம் சொல்லிட்டு அபூஜஹில் முடிவு பண்ணிட்டான், அபூபக்கர் சித்திக்குடைய வீட்டுக்கு போனா முஹம்மதை பிடிச்சிடலாம் என்ற எண்ணத்துல நேரா அபூபக்கர் சித்திக்குடைய வீட்டுக்கு அபூஜஹில் வருகிறான். வந்தால் 2 பேரும் போயிட்டாங்க. 2 பேரும் போயிட்ட பிறகு வர்றான், வந்து கதவை தட்டுறான். கதவை தட்டினா திறந்தவங்க யாருன்னு சொன்னா, யார் திறக்கிறாங்க, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா கதவை திறக்கிறாங்க. எங்க உங்க வாப்பா, எங்க முஹம்மது அப்படின்னு கேட்கிறான். ஆனா மாதிரி எனக்கு தெரியாது, சொல்லி கொடுக்க முடியாதா இல்லையா, ஆனா மாதிரி அப்படிங்கிறாங்க. மறுபடியும் கேட்கிறான், எனக்கு தெரியாதுங்கிறாங்க. அப்படி தெரியாதுன்னு சொன்னனால அபூஜஹில் என்ன செய்தான் என்று சொன்னால், ஓங்கி கன்னத்துல ஒரு அறையுவான். ஒரு பெண்மணி ஒரு பெண் என்று கூட பார்க்காமல் காட்டு மிராண்டித்தனமாக என்ன செய்வான், அபூஜஹில் அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை ஓங்கி முகத்துல கண்ணங்கண்ணமா அறையுவான். அப்படி கண்ணங்கண்ணமா அறையும் போது அந்த அறைய வாங்கினாங்க, அந்த அடிய வாங்கினாங்களே தவிர என்ன செய்யல, சொல்லி கொடுக்கல. அவன் அடிச்ச அடினால, அரைஞ்ச அந்த அறையினால அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹாவை சொல்றாங்க, அவன் அடிச்ச உடனேயுமே என்னுடைய காது கிழிஞ்சிருச்சு. என் காது கிழிஞ்சி, நான் காதுல தோடு போட்டிருந்தேன் பத்தியலா, அந்த தோடு என்னவாயிருச்சு, கீழே விழுந்துருச்சு, ரத்தம் கொட்டுனுச்சு. காதில் ரத்தம் வரக்கூடிய அளவுக்கு என்னை அபூஜஹில் கன்னத்தில் அரைஞ்சா, ஆனாலும் நபிகள் நாயகத்தை நான் காட்டி கொடுக்கல என்று அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்கன்னு சொன்னா. அப்ப என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, இஸ்லாத்திற்காக, இஸ்லாமிய வளர்ச்சிக்காக பெண்கள் செய்த உதவிகள் என்ன, தியாகங்கள் என்னங்கிறதுக்கு இந்த ஹதீசுகள், இந்த வரலாறுகள் அழகான ஆதாரம். அப்ப 6வது பெண்மணி யாரு, அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. எதுக்கு இதை சொல்ல வர்றேன்னு சொன்னா, நம்ம இது மாதிரி வரலாறுகளை படிக்கணும். நம்முடைய மனைவிமார்களை, நம்முடைய பிள்ளைகள் என்ன செய்யணும், அந்த வரலாறுகளை சொல்லி காட்டி அவங்க எல்லாம் மார்க்கத்துக்கு எப்படி உதவி செஞ்சாங்க, மார்க்கத்துக்காக எப்படி தியாகம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கறதுக்காக இந்த செய்தியை சொல்றேன். அப்ப அடுத்த பெண்மணி வந்து 6வது பெண்மணி அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா. 7வது பெண்மணியை நீங்க பாத்தீங்களாக்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கல்வி விஷயத்துல
ஆயிஷா நாயகி வந்து பெரிய ஒரு சேவை செஞ்சாங்க இல்லையா. நிறைய சேவைகள், நிறைய ஹதீசுகள் உலகத்துக்கு வர்றதுக்கு ஆண்களில் பிரதானமான சஹாபி எப்படி அபூ ஹுரைராவோ, அது மாதிரி பெண்கள்ல ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா முக்கியமான சஹாபிய பெண்மணி அப்படிங்கிறது உங்க எல்லாருக்குமே தெரியும். இன்னொரு பெண்மணி யார் என்று சொன்னால் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா. சஹாபிய பெண்ணுடைய பேர் என்ன? உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா. இவங்க யாருடைய மனைவி என்று சொன்னால் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்பாஸ் பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய சின்ன வாப்பாவோ பெரிய வாப்பாவோ, புரிஞ்சா? அப்ப அப்பாஸுடைய மனைவி தான் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா. நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு, சொல்லுவோமா இல்லையா? அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க, சொல்லுவோமா இல்லையா? இந்த அப்துல்லா பின் அப்பாஸுடைய தாயார் தான் உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா. புரியுதா? இந்த உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா இவங்க பாருங்க, மார்க்கத்துக்காக கல்விக்காக நிறைய சேவை செஞ்சாங்க. ஒரே ஒரு சேவையை பற்றி நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, இமாம் புகாரி தங்களுடைய சஹீஹுல் புகாரியில 5604வது ஹதீஸாக இந்த ஹதீஸை பதிவு பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் பண்ணாங்கல்ல, நிறைய சஹாபாக்கள், லட்சத்துக்கு மேற்பட்ட சஹாபாக்கள் சேர்ந்து ஹஜ்ஜுக்கு போனாங்கல்ல, அதில் ஹஜ்ஜி செய்த ஒரு பெண்மணி உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா. எல்லாரும் அரஃபாவில் நிற்கிறாங்க, எல்லா ஹாஜிகளும் அரஃபாவில் நிற்கிறாங்க. அப்படி அரஃபாவில் நிற்கும் போது சஹாபாக்கள் பேசிக்கிறாங்க, அரஃபாவில் ரசூல்லா நோன்பு வச்சுக்கிறாங்களா இல்லையா? புரிஞ்சா? அது சஹாபாக்களுக்கு தெரியல. அரஃபாவில் நோன்பு வைக்கணுங்கிற சட்டம் தெரியும், ஆனா ஹாஜிகள் வைக்க கூடாது, அவங்களுக்கு அது நோன்பு இல்லைங்கிற சட்டம் சஹாபாக்களுக்கு பல பேருக்கு தெரியல. தெரியாதனால சஹாபாக்கள் ரசூல்லா அரஃபாவில் நோன்பு வச்சுக்கிறாங்களா இல்லையா அப்படின்னு பேசிக்கிறாங்க. அந்த செய்தி தெரியாம, பதில் தெரியாம சஹாபாக்கள் தடுமாறுறாங்க. தடுமாறி யாரு போய் ரசூல்லாட்ட இப்படி கேள்வி கேட்கறது தயங்குவாங்க. ஏன்னா அப்படி கேட்க நீங்க நோம்பா இல்லையான்னு கேட்டா அது நல்லா இருக்காதா இல்லையா? ரொம்ப கண்ணியமா தான் சஹாபாக்கள் நபிகள் நாயகத்தை பார்த்து பேசுவாங்க. எந்த அளவு கண்ணியமா பேசுவாங்கன்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் தொழுகை, அசர் தொழுகைய 4 ரக்காத்தை 2 ரக்காத்தா தொழு வச்சுட்டு போயிட்டாங்க. 4 ரக்காத்தான தொழுகை 2 ரக்காத்தா தொழுது போட்டு சலாமே கொடுத்து போட்டு பள்ளிவாசல் விட்டு வெளியே போய் ஒரு மரக்கட்டையில சாஞ்சிக்கு நிற்கிறாங்க. அப்ப சஹாபாக்களுக்கு என்னடா 4 ரக்காத்து 2 ரக்காத்தை முடிச்சிட்டாங்களே அப்படின்னு சந்தேகம். சந்தேகத்தை போய் எவ்வளவு கண்ணியமா கேட்கறாங்க பாருங்க. யா ரசூல் அல்லாஹ் அகுசிரத்தி சலாத்து அம் நசீத, அல்லாஹ்வுடைய தூதரே தொழுகை சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா? முதல்ல மறந்துட்டீங்களான்னு கேட்கல, குறைச்சி தொழுதுட்டியேன்னு சொல்லல, எவ்வளவு கண்ணியமா சொல்றாங்க பாருங்க. முதல்ல யா ரசூல் அல்லாஹ் கண்ணியமா கூப்பிடுறாங்க. கூப்பிட்டு தொழுகை ரக்காத்துகள் சுருக்கப்பட்டு விட்டதா அல்லது நீங்கள் மறந்து விட்டீர்களா அப்படின்னு கேட்டாங்க. ரசூல்லா சொன்னாங்க தொழுகை சுருக்கப்படலையே அப்படின்ட்டாங்க. நீங்க 2 ரக்காத் தானே தொழு வச்சியே அப்படின்ட்டாங்க. அப்படியா அப்படின்னு மற்ற சஹாபாக்கள்கிட்ட கேட்டாங்க. அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அப்புறம் வந்து என்ன பண்ணாங்க, மிச்ச 2 ரக்காத்தை விடுபட்டு 2 ரக்காத்தை தொழு வச்சாங்க. அதுக்கு பிறகு சஜதா சஹு செஞ்சாங்க என்ற இந்த ஹதீஸை இமாம் புகாரியை பதிவு பண்ணிருக்கிறாங்களே. அப்ப எதுக்கு இது சொல்ல வர்றேன்னு சொன்னா, சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் பார்த்து என்ன செய்வாங்க, ரொம்ப கண்ணியமா பேசுவாங்க. அப்ப அரஃபாவில் நோன்பு வச்சுக்கிறாங்களா இல்லையான்னு தெரியல, கேட்க சஹாபாக்கள் தயங்குறாங்க. அப்படி தயங்கும் போது இந்த உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா சஹாபாக்கள்கிட்ட சொல்றாங்க, எதுக்கு இதுக்கு போட்டு நீங்க தயங்கிக்கிட்டு இருக்கிறீங்க? ரசூலுல்லாஹ் நோன்பா இல்லையான்னு தெரியணும், அவ்வளவுதானே. அதுக்கு நான் ஒரு வழி வச்சுக்கிறேன் அப்படின்னு என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, ஒரு பாத்திரத்தை எடுத்தாங்க, சரியா, சின்ன ஒரு டம்ளர் எடுக்கிறாங்க. அதில் பாலை ஊத்துனாங்க. அதில் பாலை ஊற்றி ஒரு சஹாபி கையில் கொடுத்து இதை போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் கொடுங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்தில் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அரஃபாவில். இந்த பாலை கொண்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுங்க. அவர்கள் குடித்து விட்டால் நோன்பு இல்லை என்று பொருள், குடிக்கவில்லை என்று சொன்னால் நோன்பு என்று பொருள். அப்படின்னு இந்த ஐடியாவை கொடுத்தது யாரு? ஐடியாவை கொடுத்தது மட்டும் இல்ல, செஞ்சு காட்டுறாங்க. பாலை ஊற்றி கொடுத்து விட்டாங்க. அந்த பாலை ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, வாங்கி குடிச்சாங்க. அப்படியே அர்சல்து இலைஹி பி இனாஇன் ஃபீஹி லபனுன், நான் ஒரு சஹாபி அனுப்பி விட்டேன், ஒரு பாத்திரத்தோடு அனுப்பி விட்டேன். அந்த பாத்திரத்தில் என்ன இருந்தது, லபன் பால் இருந்தது. அதை வாங்கி ரசூலுல்லாஹ் வந்து குடிச்சாங்க.
அதை குடிச்ச உடனே நான் புரிஞ்சுக்கிட்டேன் அவங்க நோன்பு இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டேன் என்று இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப சஹாபாக்களுக்கு ஒரு சட்டம் தெரியாமல் தெளிவில்லாமல் தடுமாறுகிற போது அதற்கு தீர்வை சொன்னது யாரு? ஒரு பெண்மணி, இந்த உம்முல் ஃபதுல் என்று சொன்னால். அப்ப சஹாபாக்கள், குறிப்பாக சஹாபிய பெண்மணிகள் இந்த சட்டம் விஷயத்தில், கல்வி விஷயத்துல எவ்வளவு தெளிவா எவ்வளவு ஞானத்தோடு இருந்தாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அப்ப 7வது பெண்மணி யாரு? உம்முல் ஃபதுல். நீங்க ஹதீஸுகளை தேடி பாருங்க. நான் சும்மா ஒவ்வொன்றுக்கு உதாரணம் தான் சொல்றேன், ஒவ்வொருத்தவங்களை பத்தி நிறைய பேசலாம். அப்ப 7வது பெண்மணி உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா. 8வது பெண்மணி யார் என்று சொன்னால் உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. 8வது பெண் யாரு? உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. இவங்களை பார்த்தீங்களாக்க ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட ஒரு கஷ்டமான நேரம். அந்த கஷ்டமான நேரத்தில் தீர்வை சொன்னது யாரு? இந்த உம்மு சல்மா ரலியல்லாஹு அன்ஹா. என்ன கஷ்டமான நேரம்? அவங்க கனவு கண்டாங்க, உம்ரா பண்ற மாதிரி கனவு கண்டாங்க. உம்ராவுக்காக சஹாபாக்களோடு வந்துட்டாங்க. மக்காக்காரவங்க என்ன செய்யறாங்க? தடுத்து நிறுத்துறாங்க. ஹுதைபியா ஒப்பந்தம் போடப்படுகிறது. இந்த ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க, இல்ல நம்ம உம்ரா பண்ண வேண்டாம், ஒப்பந்தம் போட்டாச்சு, கையெழுத்து போட்டாச்சு, திரும்பி போயிடலாம், அடுத்த வருஷம் இன்ஷா அல்லாஹ் வருவோம் அப்படின்னு வாங்கன்னு சஹாபாக்களை கூப்பிட்டாங்க. ஆனால் சஹாபாக்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. பொதுவா ரசூலுல்லாஹ் சொன்னா சஹாபாக்கள் சமீஅனா வாதானா, இதான் சஹாபாக்குடைய பண்பாடு. ஆனால் இந்த விஷயத்தில் சஹாபாக்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. பெரிய பெரிய சஹாபாக்களை ஏத்துக்கிறல. பெரிய சஹாபி உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களே ஏத்துக்கிறல. ஏத்துக்கறாம ரசூலுல்லாஹ்ட்ட வாக்குவாதம் பண்றாங்க, ரசூலுல்லாஹ்ட்ட கேள்வி கேட்கிறாங்க. எப்படி கேட்கிறாங்க? யா ரசூலல்லாஹ், நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுடைய நபியா இல்லையா? கேள்வியை பாருங்க, நீங்க உண்மையில அல்லாஹ்வுடைய நபியா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாப்பா, நான் நெசமான அல்லாஹ்வுடைய நபி தாப்பா அப்படின்ட்டாங்க. இந்த மார்க்கம் உண்மையில் அல்லாஹ்வுடைய மார்க்கமா இல்லையா அப்படின்னு கேட்டாங்க. ஆமாப்பா, இது உண்மையான அல்லாஹ்வுடைய மார்க்கம் தாப்பா அப்படின்ட்டாங்க. 3வது கேள்வி கேட்கிறாங்க, போர்க்களத்தில் நாம் ஷஹீதாக்கப்பட்டு விட்டால் நேரடியா சொர்க்கத்துக்கு போறோம் என்ற இந்த நம்பிக்கை உண்மையா இல்லையா அப்படின்ட்டாங்க. உண்மைதாப்பா அப்படின்ட்டாங்க. அப்ப நாம் ஏன் போர் செய்யக்கூடாது, ஏன் திருப்பி போகணும் அப்படின்னு என்ன பண்றாங்க? ரசூலுல்லாஹ்ட்ட வாக்குவாதம் பண்ணாங்க. அது மாதிரியான சமயத்தில் என்ன செய்யறதுன்னு ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாத போது யார்கிட்ட ஐடியா கேட்கிறாங்க? மனைவி உம்மு சலமாட்ட ஐடியா கேட்கிறாங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, நீங்க ஏன் சிரமப்படுறீங்க? நீங்க உங்க ஆடு, உங்க மாடு, ஒட்டகம் இருக்கு பத்தியெல்லாம், உங்க குர்பானியை நீங்க கொடுங்க, நீங்க மொட்டை அடிங்க, நீங்க தனியா போங்க, மதீனாவை நோக்கி போங்க, உங்களோட சேர்த்து என்ன செய்வேன்? நானும் வருவேன். நம்ம 2 பேரும் தனியா போனா நம்மளுடைய உயிருக்கு என்ன இல்ல? பாதுகாப்பு இல்ல. சஹாபாக்கள் பார்ப்பாங்க, நம்ம மேல் எடுக்கக்கூடிய இந்த அளவு கடந்த பாசத்தினால நம்மள சஹாபாக்கள் தனியா விட மாட்டாங்க, அவங்களும் நம்மளோட என்ன செஞ்சிருவாங்க? மதீனாவுக்கு திரும்பி வந்துருவாங்க அப்படின்னு ஐடியா கொடுத்தது யாரு? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா இந்த ஐடியாவை கொடுக்கறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே மாதிரி பண்ணி திரும்பி போகும்போது எல்லா சஹாபாக்களும் சேர்ந்து என்ன பண்ணாங்க? திரும்பி மதீனாவுக்கு ஓடி போயிட்டாங்க அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. அப்ப என் அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கணவர் அவங்களுக்கு வழி இல்லாம திணறுகிற போது மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அழகான ஒரு தீர்வு சொன்னாங்க என்று சொன்னால், அப்ப இஸ்லாமிய பெண்மணிகள் மனைவி கணவனுக்காக, மார்க்கத்திற்காக, நபிக்காக எப்படிலாம் தீர்வு சொன்னாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் அழகான ஆதாரம். அதே மாதிரி பார்த்தீங்களாக்கே வீரம் விஷயத்தில், வீரத்தில் இன்னும் சொல்ல போனா நீங்க வரலாறு படிச்சு பார்த்தீங்களாக்கே சஹாபாக்களை விட, சஹாபிய ஆண்களை விட சஹாபிய பெண்கள் வீரமிக்கவர்கள். நீங்க வரலாறுகளை ஆய்வு கண்ணற்றோடு படித்து பார்த்தால் அந்த சஹாபாக்களை விட சஹாபாக்குடைய பெண்கள் ரொம்ப வீரமா இருந்தாங்க. நிறைய வரலாறு சொல்லலாம். நான் உதாரணத்துக்கு 1-2 வரலாறு அந்த சஹாபிய பெண்களுடைய வீரத்தை பத்தி 1-2 செய்தியை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பெண்மணி சஃபியா. சஃபியா யாரு? சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப். ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி சஃபியா கிடையாது, சஃபியா பின்த் அப்துல் முத்தலிப். அப்துல் முத்தலிபின் மகள் சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு யாரு? மாமி, ரசூலுல்லாஹ்வுடைய வாப்பாவுடைய தங்கச்சி. வரலாறு புரியுதா இல்லையா?
அப்துல்லா பின் அப்துல் முத்தலிபு, சஃபியா பின் அப்துல் முத்தலிபு. அப்துல் முத்தலிபுடைய மகள் சஃபியா ரசூலுல்லாஹ்வுக்கு யாரு? மாமி. இந்த சஃபியா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹா இவங்களும் ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு முக்கியமான சஹாபிய பெண்மணி. இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா, ஹிஜ்ரி 5வது வருஷம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போரை சந்திக்கிறாங்க, அகல் போரை சந்திக்கிறாங்க. அகல் போரில் யூதர்கள் பனு குறைல என்ன பண்ணிட்டாங்க, ஒப்பந்தத்தை மீறிட்டாங்க, ஒப்பந்தத்தை முறிச்சிட்டாங்க. ஒப்பந்தத்தை முறிச்சு போர் வந்து உச்சகட்டமாக நடக்கிறது. காவிர்களை பார்த்தீங்களாக்கு ஒரு சுமார் 10,000 பேர் இருக்கிறாங்க, முஸ்லிம்கள் வெறுமன 700 பேர் இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்கன்னு சொன்னா, அவர்கள் ஒப்பந்தத்தை முறித்து விட்ட காரணத்தால் அந்த யூதர்கள் மதீனாவுடைய பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழலை உருவாக்குனாங்க. பிள்ளைங்களுக்கு என்ன பண்ணாங்க, பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு நிலைமை வந்து உருவாக்குறாங்க. அப்ப ரசூல் என்ன பண்ணாங்கன்னா, சஹாபாக்கள் 700 பேர் இருந்தாங்கல்ல, அந்த 700 பேர் ரெண்டா பிரிக்கிறாங்க, 400 300 பிரிச்சாங்க. 400 சஹாபாக்கள் போர் செய்யறது, 300 சஹாபாக்கள் மதீனாவுக்குள்ளேயே இருந்து நம்ம பெண்களை பாதுகாக்கணுமே, நம்ம பிள்ளைங்களை பாதுகாக்கணுமே, அதுக்கு வந்து போட்டுட்டாங்க. அதுல பாத்தீங்களாக்க அந்த பெண்கள்லாம் இருக்கும்போது அதில் ஒரு பெண்மணி சஃபியா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹா இருக்கிறாங்க. எல்லாரும் இருக்கும்போது ஒரு யூதன் என்ன பண்றான்னு சொன்னா, பெண்களை அப்படியே நோட்டமிடுறான். பெண்களை கொல்றதுக்கு, பெண்களை கொலை செய்யறதுக்கு, யூதர்களுக்கு தகவல் கொடுக்கறதுக்கு என்ன செய்யறான், பெண்களை நோட்டமிடுறான். அதை சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா பார்க்கறாங்க. பார்த்துப்புட்டு அங்கே பாதுகாப்புக்காக இருந்த ஒரு சஹாபி ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கிட்ட போய் சொல்றாங்க, இவன் வந்து நோட்டமிடுறான், அடிக்கடி வர்றான், என்னவோ கெட்ட எண்ணமாக இருக்கிறது, நமக்கு பாதுகாப்பு இல்லை, நீங்க என்ன செய்யுங்கன்னு சொன்னா, பாதுகாப்பு இல்லைங்கிறனால நீங்க அவனை என்ன செய்யணுமோ நீங்க செஞ்சிருங்க, முடிஞ்சா நீங்க கொலை செஞ்சா கூட தப்பு இல்லை அப்படின்னு சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா என்ன பண்றாங்க, ஹஸ்ஸான் பின் சாபித்திட்ட சொல்றாங்க. ஆனால் ஹஸ்ஸான் பின் சாபித் மூத்த சஹாபி அவரே சொல்லிட்டாரு, இல்ல என்னால எல்லாம் போய் இப்படி செய்ய முடியாது, எனக்கு அந்த சக்தி இல்லை அப்படின்னு ஆண் சஹாபி ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு இவர் சக்தி இல்லைன்ட்டாரு. இவர் சக்தி இல்லை என்று சொன்னவனையுமே இந்த அம்மையாரே போவாங்க, இந்த சஃபியா இருந்தாங்கல்ல, இந்த சஃபியாங்கிற இவங்களே போவாங்க. போய் என்ன செய்வாங்க, கை போகும்போது கையில ஒரு கட்டையோடு, நம்ம ஊர்ல இந்த கடப்பாரங்கோமை இல்லையா, இந்த உருட்டு கட்டை கோமை இல்லையா, நம்ம ஊர் பாஷையில வந்து உருட்டு கட்டை, அது மாதிரி கையில ஒரு கட்டையோடு போனாங்க. கையில ஒரு கட்டையோடு போய் என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, உளவு பார்க்கறான் பாருங்க, அவன் உளவு பார்க்கும்போது ஓங்கி அந்த கட்டையை வச்சு தலையில் அடிக்கிறாங்க. ஓங்கி அந்த கட்டையை வச்சு தலையில் அடிச்ச உடனே அதோடு சுருண்டுருவான். ஒரு அடிதான். ஒரு பெண்மணிங்க, வயசான பெண்மணி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா கட்டையால ஓங்கி அடிச்ச உடனே அப்படியே சுருண்டுருவான். கொஞ்ச நேரத்தில் மௌத்தாவே போயிடுவான். புரிஞ்சா? மௌத்தா போன உடனே சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா நேரா ஹஸ்ஸான்ட்ட போவாங்க. ஹஸ்ஸான்ட்ட போய், நான் அவனை அடிச்சிட்டேன், அவன் இறந்து போயிட்டான், அவனை தூக்கிட்டு வர்றது வந்து நான் நினைச்சா தூக்கிட்டு வந்துருவேன், ஆனா நான் பெண்ணு, அவன் ஆணு, அப்படி பண்ணக்கூடாது, நீ போய் தூக்கி போட்டுரு அப்படின்னு சொன்னாங்க. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா சொன்ன உடனே ஹஸ்ஸான் என்ன பண்ணாரு, அதே மாதிரி செஞ்சாரு என்று வரலாறு பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களே, சஹாபாக்கள் ஹஸ்ஸான் பின் சாபித்தை போன்ற ஆண்களே பயப்படும் போது பெண்கள் வந்து வீரமா நின்றாங்க, எதிரிகளை வீழ்த்தினாங்கிறதுக்கு இந்த ஹதீஸ் வந்து அழகான ஆதாரம். அதே மாதிரி ஒரே ஒரு வரலாறு சொல்றேன், நீங்க எல்லாருமே கேள்விப்பட்ட ஒருத்தர் அபூ லஹப், தெரியுமா தெரியாதா? நமக்கு தப்பத்தியதா அபீ லஹபி வ தப் ஓதுகிறோம் இல்லையா? அபூ லஹப் நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த அபூ லஹப் கொலை செய்யப்பட்டான். அபூ லஹப் கொலை செய்யப்பட்டான். இவரை கொலை செய்தது யார்? ஒரு பெண்மணி. அபூ லஹப் வந்து பெரிய வீரன், சாதாரண ஆளு கிடையாது. அபூ ஜஹிலை போன்றே அபூ லஹப் வந்து பெரிய ஒரு வீரன். இந்த அபூ லஹப் என்று சொல்லக்கூடிய பெரிய வீரனையே கொலை செய்த சஹாபிய பெண்மணி யார் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன அந்த உம்முல் ஃபதுல் ரலியல்லாஹு அன்ஹா. உம்முல் ஃபதுல் யாருடைய மனைவி? அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்களுடைய மனைவி தான் என்ன பண்ணாங்க, அபூ லஹபை கொலை செஞ்சாங்க. எப்ப பண்றாங்கன்னு சொன்னா, ஹிஜ்ரி 2வது வருஷம். பத்ரு போர் முடிகிறது.
பத்ர் போர்ல உங்களுக்கு தெரியும் சஹாபாக்களுக்கு மாஷா அல்லாஹ் அல்லாஹ் மகத்தான வெற்றியை கொடுத்தான். அபூஜஹில் உள்பட நிறைய காவிர்கள் கொல்லப்பட்டார்கள். 70 பேர் கொல்லப்பட்டாங்க. 70 பேர் என்ன கைதிகளோடு கொண்டு வர்றாங்க. இந்த நிலைமையை தெரிஞ்சவனையும் அபூலஹப் பத்ர் போருக்கு போகல, பயந்துக்கிட்டு பெரிய வீரன் பேசிக்கிட்டான், பெரிய தலைவன் பேசிக்கிட்டான். ஆனா என்ன செய்யற பத்ர் போருக்கு அபூலஹப் போகல. அபூலஹப் போகாம மக்காவுல உட்கார்ந்துகிட்டு இருக்கிறான். இந்த செய்தியை கேள்விப்படுறான், அபூஜஹில் கொல்லப்பட்டுட்டான். அது மாதிரி ஒத்துபா ஷைபா நிறைய பேர் கொல்லப்பட்டுட்டாங்க. இதையெல்லாம் கேள்விப்படுறான். அபூ சுஃபியான் அங்கே வருகிறார். அப்ப அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபூ சுஃபியான் அங்கே வருகிறார். அபூ சுஃபியான்ட்ட கேட்கிறான், என்னாச்சு நம்மளுடைய நிலைமை, என்னாச்சு தலைவர்கள்லாம் எங்கன்னு கேட்கிறான். அதுக்கு அபூ சுஃபியான் சொல்றாரு, நாங்க போனோம், போருக்கு போனோம். அந்த போர்ல பாத்தியலாக்க நாங்கள் பார்க்காத புதிய புதிய மக்களாக போருக்கு வந்தார்கள். அவர்கள் எல்லாம் வெண்ணிற வெள்ளை வெள்ளை என்று ஆடையோடு வந்தார்கள். குதிரையிலே வந்தார்கள். அந்த குதிரையும் வெள்ளை குதிரையாக இருந்தன. அவர்கள் எல்லாம் நம்முடைய தலைவர்மார்களை வெட்டி வீழ்த்தினார்கள். அவங்கள அதுவரை நாங்க மக்காவுல பார்க்கவே இல்லை. அந்த குதிரையையும் பார்க்கல, அந்த மக்களையும் பார்க்கல என்று அபூ சுஃபியான் யார்கிட்ட சொல்றாரு, அபூலஹப்ட்ட சொல்றாரு. அப்படி சொன்ன உடனேயுமே அதை கேள்விப்பட்ட ஒரு சஹாபி, பக்கத்துல ஒரு சஹாபி கேட்கிறாரு. அவர் பேர் அபூ ராஃபி ரலியல்லாஹு அன்ஹு. அவர் இதை கேட்ட உடனே சொன்னாரு, அவங்க எல்லாம் வேற யாரும் இல்ல, யார் அவங்க எல்லாம் மலக்குமார்கள், அவங்க எல்லாம் மலக்குமார்கள் அப்படின்னு அபூ ராஃபி சொன்னாரு. அபூ ராஃபி அப்படி சொன்ன உடனே அபூலஹப் என்ன செய்வானா, இந்த அபூ ராஃபிங்கிற சஹாபிய தாறுமாற அடிப்பான். கொலை செய்யக்கூடிய அளவுக்கு என்ன செய்வான், அடிப்பான். இவரால் எதிர்த்து தாக்க முடியாது, அந்த அளவுக்கு அடிப்பான். இதை பார்த்த சஹாபிய பெண்மணி உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு அன்ஹா அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னா, பக்கத்துல பார்ப்பாங்க, ஒரு கூடாரம் போட்டிருக்கேன், அந்த கூடாரத்துல ஒரு தூணு மாதிரி இருக்குமா இல்லையா, ஒரு கம்பை வச்சு ஊட்டிருப்பாங்கல்ல, அப்படியே உருவாங்க. அந்த கூடாரத்துல அந்த குச்சிய ஒரு உருவி என்ன செய்வாங்க, அபூலஹபுடைய தலையிலே அடிப்பாங்க. பொதுவா நீங்க வரலாறு படிச்சாலாக்க பெண்கள் அடிக்கிறாங்கல்ல, கை காலில் உடம்புல எல்லாம் அடிச்சுக்க மாட்டாங்க, அப்படிதான் வரலாறு இருக்குது. அடிச்சா எங்கதான் அடிப்பாங்க, தலையில தான் அடிப்பாங்க. உருவுனாங்க, அந்த கூடாரத்துடைய குச்சிய உருவுனாங்க, உருவி ஓங்கி அபூலஹபுடைய தலையில அடிக்கிறாங்க. அடிச்சவனையும் சுருண்டுருவான். ஒரு அடி தான், தலையில ஒரு அடி தான், அடிச்சவனையும் சுருண்டுருவான், போட்டுட்டு போயிருவாங்க. அப்புறம் என்னவா ஆயிரும்னு சொன்னா, படுத்த படுக்கையிலேயே ஒரு வாரம் கிடப்பான். படுத்த படுக்கையிலேயே ஒரு வாரம் கிடப்பான். ஒரு வாரத்துக்கு பிறகு அதே காயத்தில் அதுக்கு பிறகு பல்வேறு நோய்களும் ஒரு வாரத்தில் அவன் மூத்தா போயிட்டான் அப்படின்னு வரலாறு பேசுகிறது. அப்ப என் அருமை சகோதரர்களை எதுக்கு சொல்ல வரேன்னு சொன்னா, உங்க எல்லாருக்குமே அபூலஹப் தெரியும் இல்லையா? இந்த அபூலஹப் என்று சொல்லக்கூடிய பெரிய ஒரு தலைவன், பெரிய ஒரு வீரன். இந்த வீரன் உயிருக்கு பயந்து கொண்டு பத்ர் போருக்கு போகாம போனா, இவனை கொலை செய்தது ஒரு பெண்மணி. யாரு? உம்முல் ஃபத்ல் ரலியல்லாஹு அன்ஹா தான் இந்த அபூலஹபை கொலை பண்ணாங்க என்று வரலாறுகள் பேசுகின்றன. அப்ப என் அருமை சகோதரர்களே, நம்ம மார்க்கத்துக்காக, மார்க்கத்தை மேலோங்க செய்யறதுக்காக எப்படி பெரிய பெரிய சஹாபாக்கள் தியாகம் பண்ணாங்களோ, அதற்கு கொஞ்சம் கூட குறையாமல் அதற்கு நிகராக என்ன பண்ணாங்க சஹாபிய பெண்களும் தியாகம் பண்ணிருக்கிறாங்க என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப நான் இதை சொல்றதுக்கு காரணம், நம்முடைய மனைவிமார்களை, நம்முடைய பிள்ளைகளை என்ன செய்யணும், இந்த மாதிரியான செய்திகளை சொல்லி, இந்த மாதிரியான வரலாறுகளை சொல்லி, நம்ம பெண்கள் எவ்வளவு மார்க்கத்தோடு இருந்தாங்க, எவ்வளவு ஈமானோடு இருந்தாங்க, எவ்வளவு இஸ்லாத்தோடு இருந்தாங்க, எந்த அளவுக்கு மார்க்கத்தை கத்துக்கிட்டாங்க, எந்த அளவுக்கு மார்க்கத்தை கத்து கொடுத்தாங்க, சிரமமான சமயத்தில் எந்த அளவுக்கு மக்களுக்கு ஆலோசனைகள் உதவிகள் செஞ்சாங்க அப்படிங்கிற வரலாறை நம்ம என்ன செய்யணும், நம்முடைய மனைவி மக்களுக்கு சொல்லணும், தெரிஞ்சுக்கிறதுக்காக இந்த செய்திகளை நான் சொல்லுகிறேன். எனவே என் அருமை சகோதரர்களே, தாய்மார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான நல்ல செய்திகளை, வரலாறுகளை சஹாபாக்களுக்கு சொல்லுகிற போது, அந்த சஹாபாக்குடைய கல்புகளில் எந்த ஈமானை அல்லாஹ் ஏற்படுத்தினானோ, எந்த இறையச்சத்தை அல்லாஹ் ஏற்படுத்தினானோ, அதே ஈமானை, அதே இறையச்சத்தை நம்முடைய கல்புகளிலும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆখিরাতি ஹஸனா வ கினா அஸாபன்னார்.
إن الحمد لله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னுடைய 2வது ஹுத்துபாவில் வழக்கமாக துஆக்களை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த வார துஆவுக்கு முன்னால் முக்கியமான சில அறிவிப்புகள். முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இன்ஷா அல்லாஹ் நாளைக்கும் நாளை கழிச்சும் நம்ம எல்லாரும் நோன்பு வைக்கணும். சரியா? உங்களுக்கு ஆஷூரா நோன்பு வந்து தெரியும். ஆஷூராங்கிறது வந்து 10ஆம் நாள். அஷரத்துன் அப்படின்னு சொன்னால் 10 என்று பொருள். ஆஷூரா என்று சொன்னால் 10ஆம் நாள் என்று பொருள். அவ முஹர்ர மாதத்தின் 10ஆம் நாள் நீங்கள் எல்லாம் நோன்பு வையுங்கள் அப்படின்ற ஹதீஸ் வருகிறது. ஏன் நோன்பு வையுங்கள் என்று சொன்னால், அன்னைக்கு தான் அல்லாஹ் என்ன பண்ணான், பெரிய ஒரு அநியாயக்காரனை அழிச்சான். எந்த அநியாயக்காரன்? ஃபிரௌனை வந்து அன்னைக்கு தான் அல்லாஹ் அழிச்சான். முஸ்லீம்களை வந்து அல்லாஹ் பாதுகாத்தான். அதுக்காக அல்லாஹ்வுக்கு ஷுக்ரு பண்ணணும் என்று ஹதீஸ் பேசுகிறது. அப்போ ஞாயிற்றுக்கிழமை 10ஆம் நாள் நம்மெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நோம்பாளியாக இருக்கணும், நம்ம கண்டிப்பாக நோன்பு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யூதர்களுக்கு மாற்றமாக நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிவிட்டு என்ன சொன்னாங்க, 9வது நாளும் சேர்த்து நோன்பு வைங்க அப்படின்னு இருக்கிறாங்க. அப்போ இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு வந்து சனிக்கிழமை 9வது நாள். அப்போ நாளைக்கு நோன்பு வைக்கணும், நாளை கழித்து என்ன செய்யுங்க, நோன்பு நம்ம எல்லாம் இன்ஷா அல்லாஹ் வைக்கணும் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு அறிவிப்பு, ஒரு ஞாபகமூட்டல். இந்த 2 நோன்புக்குரிய ஃபாயிதா என்ன என்று சொன்னால், நம்ம செஞ்ச 1 வருஷ பாவங்களை அல்லாஹ் மன்னிச்சிருவான். எவ்வளோ பெரிய பாக்கியம் பாருங்க. நம்ம செஞ்ச 1 வருஷ பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிருவான் அப்படின்னு ஹதீஸ் இருக்குது. இது வந்து முதல் அறிவிப்பு. 2வது அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், நம்ம வார ஞாயிற்றுக்கிழமை காலையில் நிறைய வகுப்புகள் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். மாலையில் குர்ஆன் தஃப்சீர் நம்ம நடத்துகிறோம். இந்த வாரம் மட்டும் காலை வகுப்பும் மாலை தஃப்சீரும் லீவ். ஏன்னா அதான் நோம்பாக இருப்போமா இல்லையா? நோன்பு வச்சுக்கிட்டு வந்து தஃப்சீர் நமக்கு வகுப்பு எடுக்கிறது வந்து உங்களுக்கும் கஷ்டம், எனக்கும் கஷ்டமாக இருக்கேன். அதே மாதிரி மகரிபுக்கு நம்ம இஃப்தார் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு வந்து 1 மணி நேரம் 3/4 மணி நேரம் தஃப்சீரு, அப்புறம் கேள்வி பதில், அதெல்லாம் சிரமங்கிறனால அந்த ஆஷூரா நோன்பை முன்னிட்டு இந்த ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு வந்து இருக்காது, தஃப்சீரும் இருக்காது அப்படிங்கிறது 2வது அறிவிப்பு. 3வது முக்கியமான அறிவிப்பு என்ன அப்படின்னு சொன்னால், வரக்கூடிய சகோதரர்கள் உங்களுடைய வாகனங்களை வந்து கரெக்டாக ஒழுங்குபடுத்தி தர்தீபாக நீங்கள் நிறுத்துங்க. யாருடைய வீட்டுக்கு முன்னாலேயும் வாகனத்தை நிறுத்தாதீங்க. ஏன்னா போன வாரம் கூட இந்த பள்ளிக்கு கொஞ்சம் பக்கத்தில் உள்ள வீட்டுக்கிட்ட எய்த்த மாதிரி நிப்பாட்டிட்டாங்க, எங்களுக்கு வெளியே வர்றது வந்து சிரமமாக போயிருச்சு அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். நம்ம மார்க்கம் வந்து ஹக்கு தரீக்குக்கும் பாதைகளுக்கு முன்னெடுக்கிறது. மார்க்கத்தில் ஹக்கு கடமை இருக்குது. ஹக்குன்னா என்ன? யாருடைய போக்குவரத்துக்கு இடையூறு பண்ணக்கூடாது, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்த வேண்டுமே தவிர இடையூறு பண்ணக்கூடாது என்பது நம்ம மார்க்கம் சொல்லுகிறது. அதனால திடீரென்று ஒரு ஆம்புலன்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, போலீஸ் வேணும் என்ன செய்யும், வரும். அது மாதிரிலாம் வர்றனால நீங்கள் உங்களுடைய வாகனங்களை வந்து யாருடைய வீட்டுக்கு முன்னாலேயும் நிறுத்த வேண்டாம். அதே மாதிரி பள்ளிவாசலுக்கு அந்த பக்கத்து மாஷா அல்லாஹ் தெளிவாக நிப்பாட்டி வச்சுக்கிறாங்க. அதே சமயத்தில் பள்ளிவாசலை ஒட்டி இங்கிட்டே நிப்பாட்டிட்டியா அப்படின்னு சொன்னால் உள்ளுக்குள்ளே வாகனம் நுழைய முடியாது. பெரிய வாகனம் காரில் என்ன செய்ய முடியாது, உள்ள நுழைய முடியாது. அதனால் நீங்கள் வாகனங்களை நிப்பாட்டுறதுக்கு முன்னாலேயே இதுக்குள்ளே ஒரு கார் வர முடியுமா, ஒரு ஆம்புலன்ஸ் தேவைப்பட்டால் உள்ளே வர முடியுமா, போலீஸ் வேணும் தேவைப்பட்டால் உள்ளே வர முடியுமா, அதுகளை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, நிப்பாட்டுங்க. அப்போ இந்த போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் இருக்கிறோம் பற்றியலா, போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துகிறோம் பற்றியலா, அது எந்த அளவுக்கு ஹதீஸ் வரும் அப்படின்னு சொன்னால், ரசூலுல்லாஹ்வுக்கு முந்தைய காலத்தில் போக்குவரத்துக்கு இடையூறாக ஒரு மரம் கடந்துச்சு இல்லையா? ஒருத்தர் என்ன பண்ணாரு, அதை வெட்டி ஒழுங்குபடுத்தினாரு. அந்த மரத்தை வெட்டி ஒழுங்குபடுத்தி போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல் சரிப்படுத்தி விட்டாரு பற்றியலா. அதுக்கு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அவருடைய அந்த செயலை அல்லாஹ் நன்றியோடு நன்றியோடு ஃபஷக்கரல்லாஹு, அவருடைய அந்த செயலை அல்லாஹ் நன்றியோடு ஏற்றுக்கொண்டான். அதற்காக அவருடைய பாவத்தை அல்லாஹ் மன்னித்து விட்டான். அதற்காக அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்தை கொடுத்து விட்டான். அந்த அந்த சின்ன ஒரு செயலுக்காக இவ்வளவு சொன்னாங்கன்னு ஹதீஸ் வருது. அப்போ இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப கவனமாக இருங்க அப்படிங்கிற அறிவிப்போடு இந்த வாரத்துக்குரிய துவா என்ன என்று சொன்னால், ஆபத்துகளை விட்டும்
அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஓத வேண்டிய துவாவை இமாம் முஸ்லிம் தங்களுடைய சஹீஹ் முஸ்லிமில் 5248வது ஹதீஸாக இந்த துவாவை பதிவு பண்ணுறாங்க. அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக என்கிற துவாவை காலையில் 3 முறை மாலையில் 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள் என்று ஹதீஸ் பேசுகிறது. இதற்குரிய பொருள் என்ன என்று சொன்னால், அல்லாஹ்வுடைய பரிபூர்ணமான ஆற்றலை கொண்டு பரிபூர்ணமான சக்தியை கொண்டு நான் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். அல்லாஹ்வே, நீ படைத்த எல்லாவிதமான தீங்குகளை விட்டும் என்னை பாதுகாப்பாயாக என்ற அற்புதமான துவா. என் அருமை சகோதரர்களே, என் அருமை தாய்மார்களே, இந்த அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக இதை காலையில் சுபுஹுக்கு பிறகு நீங்கள் 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அது மாதிரி மாலையில் அசருக்கு பிறகு என்ன செய்து கொள்ளுங்கள், இதை நீங்கள் 3 முறை ஓதிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி வெளியூருக்கு போகிறோமா இல்லையா, பிரயாணம் பண்ணுறோமா இல்லையா, அந்த வெளியூருக்கு போய் காலை வச்சவனையுமே என்ன செய்யணும், இதை ஓதணும். புரிஞ்சா? இங்கேருந்து மெட்ராஸுக்கு போகிறோம், இடையில எங்கேயாவது பெட்ரோல் பங்க் நிப்பாட்டணும், இங்கே கீழே காலை வைக்கிறோம், இங்கே காலை வச்சவனையுமே இந்த ஹதீஸ் வருது, இதை நீங்கள் ஓதிக்கிறீங்க. இதை ஓய்ட்டியலாக்க அங்கே இருக்கக்கூடிய ஆபத்துகள் விஷ ஜந்துகளை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாப்பான் அப்படின்னு இருக்குது. ஒரு சஹாபி சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நேற்று நைட்டு என்னைய ஒரு தேள் கொத்திருச்சு அப்படின்றார். ரசூல்லா கேட்டாங்க, நீ நேற்று மாலையில் ஓதக்கூடிய துவா ஓதுனியாப்பா, குறிப்பா இந்த அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக்ங்கிற துவா ஓதுனியாப்பா அப்படின்னு கேட்டாங்க. அவர் இல்லைன்றாரு. நீ ஓதிருந்தா இந்த தேலை விட்டு அல்லாஹ் உன்னைய பாதுகாத்திருப்பான், அதை ஓதாதனால தேல் உன்னைய கொத்திருச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னு முஸ்லிமிலேயே இந்த ஹதீஸ் பேசுகிறது. அப்ப ஆபத்துகள் விபத்துகள் விஷஜந்துகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அஊது பி கலிமாத்தில்லாஹி தாம்மாத்தி மின் ஷர்ரி மா ஹலக என்கிற துவாவை நீங்கள் ஓதிக்கொள்ளுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது மாதிரியான அதுக்காதகள் துவாக்களை சஹாபாக்களுக்கு சொல்லுகிற போது சஹாபாக்கள் அதுகளை மனப்பாடம் பண்ணாங்கல்ல, அதுகளை ஓதுனாங்கல்ல, அதை எடுத்து பிற மக்களுக்கு பிரச்சாரம் பண்ணாங்கல்ல, அது மாதிரியான நன்மக்களாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்முடைய இபாதத்துகளை அல்லாஹ் அங்கீகரித்து அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட சமுதாயமாக ஒட்டுமொத்த இஸ்லாமிய உம்மத்தையும் அல்லாஹ் ஆக்கி நம்முடைய இபாதத்துகளை எல்லாம் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பது மாத்திரமல்லாமல் நம்முடைய பாவங்களை அல்லாஹ் மறைத்து நம்முடைய பாவங்களை நன்மைகளாக மாற்றி நாளைய மறுமையில் மிக உயர்ந்த சொர்க்கமாகிய ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சொர்க்கத்திலே நபிமார்கள், சித்தீகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இது போன்று குடும்பமாக நாம் எல்லோரையும் அல்லாஹ் ஒன்று சேர்த்து வைப்பானாக என்ற துஆவோடு முடிக்கிறேன். அல்லாஹும்ம அஇஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன் وأذل الشرك والمشركين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار وآخر دعوانا أن الحمد لله رب العالمين.